வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயாவுக்கு நெறிப்பரிசலுங்கிற ஒரு பகுதி 4-5 வார்டுல 290 ஏக்கர் தனி வட்டாட்சியரால் பட்டா கொடுக்கப்பட்டு அந்த நிலங்களை தனியார் நிறுவனங்களுக்கு சார் பதிவார ஆபீஸ்ல பத்திரங்களாக்கி பட்டாக்கள் ஆகிட்டாங்க ஐயா. சாமானியப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு 3 சென்ட்டுக்கு பட்டா கொடுனா இல்ல. அதிகார பலத்துல உள்ளவங்களும் பணப்பலத்துல உள்ளவங்களும் கிராம உதவியாளர் நெறிப்பரிசலுக்கு எத்தனை கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு ஆய்வு செய்யுங்க. சார் பதிவாளர் ஆபீஸ ஆய்வு செய்யுங்க. இந்த பொய்யா கொடுக்கப்பட்ட இந்த தனி வட்டாட்சியரால் பல கோடிக்கு அதிபதியா இருக்கிறவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்காரு. அந்த பட்டாவை ரத்து பண்ணுங்க. தனி வட்டாட்சியரால் எத்தனை ஏக்கர் பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு? 290 ஏக்கர் நெறிப்பரிசல் பகுதியில் கொடுத்து வணிக வளாகம் கடைகள் கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. மாநகராட்சியை நான் புகார் கொடுத்திருக்கேன். எந்த நடவடிக்கையும் இல்ல. இன்னைக்கு அதிகார பலத்துல உள்ளவங்களும் பண பலத்துல உள்ளவங்களும் இன்னைக்கு கடைகளை கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஏழை எளிய மக்களுக்கு இந்த நிலம் கிடையாது. ஆதி திராவிடருக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை தனி வட்டாட்சியரால் பட்டா கொடுக்கப்பட்டதை அதே வட்டாட்சியர் ரத்து பண்றாரு. சார் பதிவாளருக்கு ரிப்போர்ட் எழுதுறாரு. இதை பத்திரமா ஆக்கலாமே. சார் பதிவாளர் ஆபீஸ்ல பத்திரங்கள் ஆக்கப்படுது. ஏழை எளிய மக்களுக்கு இடம் இல்ல. இன்னைக்கு நான் கூட இருக்கேன்னா என் வீட்டுக்கு எனக்கு பட்டா இல்லைங்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா தனி வட்டாட்சியரால் கொடுக்கப்பட்டது வருவாய்த்துறை கோட்டாட்சியர் இவங்க யாராருக்கு பட்டா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி நீங்க ஆய்வு செய்யுங்க. என்னை 2 முறை சிஐடி விசாரணை நடத்திருக்காரு. என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காருன்னு தெரியாது. பொய்யா பேசுறாங்க. நீங்க நம்பாதீங்க. அதிகார பலத்துல உள்ளவங்களுக்கு தான் பட்டா போட்டு கொடுக்குறாங்க, பத்திரமாக்கி கொடுக்குறாங்க. சப்டிஷன் ஒரு சர்வே நம்பர் அரசு நிலத்தை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி பல சப்டிஷன் புலை எண்ணாக மாத்துறாங்க, பல பட்டாவை மாத்துறாங்க. தனி வட்டாட்சியரால் எவ்வளவு பட்டா கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி நீங்க சாராட்சியர் கோட்டாட்சியர் வருவாய்த்துறை ஆய்வு செய்யுங்க. இன்னைக்கு 27/6/2024 காலையில இருந்து மனு கொடுத்துட்டு நடந்துகிட்டு இருக்கேன். சோறு சாப்பிடல. ஆனா எந்த மனுவுக்கு நடவடிக்கை எடுக்கல. லஞ்ச பணம் இருந்தா மட்டும்தான்